மகளிர் உரிமை தொகை பெறும் திட்டத்தில் சேர கூடுதல் விதிவிலக்குகளை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களின் பெண்களும் விண்ணப்பிக்கலாம். நம்மை அடக்க நினைத்தால் மண், மொழி, மானத்தை காப்பாற்ற ஒன்றாக நின்று எதிர்ப்போம். இதுதான் தமிழர்களின் தனிக்குணம். ஊதினால் அணைய நாம் என்ன தீக்குச்சியா? உதயசூரியன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். செயல்படுறாங்க. ஊதுனா அடைஞ்சு போக நாம் என்ன தீக்குச்சியா? உலகுக்கே ஒளி கொடுக்கிற சூரியன். நம்மளை அடக்க நினைச்சா நம்மளோட மண், மொழி, மானத்தை காப்பாற்ற ஒன்னா நின்று எதிர்ப்போம். அப்படி நிற்கும் போது தமிழ்நாட்டை யாராலையும் வீழ்த்த முடியாது. இதுதான் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்போட சாராம்சம். மாநில உரிமைகளை பறிக்கிறாங்க. பண்பாடு, பொருளாதாரம், அரசியல் என்று எல்லா வகையிலும் மத்திய அரசு வன்மத்துடன் செயல்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று திமுகவினருக்கு அறிவுறுத்தல். மறுவரை மூலமா நம்மளோட நாடாளுமன்ற வலிமையை குறைக்க பார்க்கறாங்க. பண்பாட்டு ரீதியா, பொருளாதார ரீதியா, அரசியல் ரீதியா, அந்த அதிகார ரீதியா எல்லா வகையிலும் நம்ம மேல வன்மத்தோட செயல்படுறாங்க. ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தை சரியாக செயல்படுத்தாத மாவட்ட செயலாளர்களுக்கு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை. திமுக அரசின் தவறுகள், மக்கள் பிரச்சினைகளை சமூக வலைதளங்கள் மூலம் உடனுக்குடன் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். சென்னை எம்ஜிஆர் மாளிகையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக ஐடி அணி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே போலீஸ் கஸ்டடியில் கோவில் தற்காலிக ஊழியர் உயிரிழப்பு. பக்தரின் நகையை திருடியது தொடர்பாக விசாரணைக்கு அழைத்து சென்று தாக்கியதில் உயிரிழந்ததாக புகார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே போலீஸ் கஸ்டடியில் உயிரிழந்ததாக கூறப்படும் கோவில் தற்காலிக ஊழியரின் உடல் எங்கே? காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. திருப்புவனத்தில் போலீஸ் கஸ்டடியில் உயிரிழந்ததாக கூறப்படும் கோவில் ஊழியரின் உடல் மதுரை அரசு மருத்துவமனையில் வைப்பு. காலை 11 மணிக்கு பிறகு கூராய்வு செய்யப்பட உள்ளதாக தகவல். விசாரணையின் போது கோவில் ஊழியர் மரணித்ததாக கூறப்படும் விவகாரத்தில் திருப்புவனம் காவல் நிலைய போலீசார் 6 பேர் அதிரடியாக சஸ்பெண்ட். இளைஞரின் உயிரிழப்பு குறித்து வெளிப்படையான விசாரணைக்கும் உத்தரவிட்டார் சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத். தனுஷ்கோடி தலைமன்னாரிடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேர் கைது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி படகு ஒன்றையும் பறிமுதல் செய்து சென்ற இலங்கை கடற்படை. தொடர் கனமழை காரணமாக 136 அடியை எட்டியது முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம். அணையில் இருந்து இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளதால் கேரளாவில் உள்ள கிராமங்களுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. சென்னையின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை. விழுப்புரம், நாகை மாவட்டத்திலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னையின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யலாம். லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணிப்பு. தமிழகம், புதுச்சேரியில் இன்றும் நாளையும் வெப்பம் அதிகரிக்கும். இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்று வானிலை மையம் தகவல். மும்பையில் இருந்து சென்னை புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் கருகிய வாசனை வந்ததால் எச்சரிக்கை அலாரம் ஒலிப்பு. மீண்டும் மும்பைக்கே விமானம் திருப்பி அனுப்பப்பட்டதால் பயணிகள் அவதி.
சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் உள்ள சுபான்ஷு சுக்லாவுடன் பிரதமர் மோடி உரையாடல் வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்டு பேசினார். देता हूं शुभांशु, हम सबको आपकी वापसी का इंतजार है. अपना ध्यान रखिए, मां भारती का सम्मान बढ़ाते रहिए. अनेक अनेक शुभकामनाएं 140 करोड़ देशवासियों की शुभकामनाएं. விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு கேரட் அல்வா எடுத்து சென்றீர்களா என்று பிரதமர் கேள்வி. கேரட் அல்வா மட்டுமல்ல, பாசிப்பருப்பு அல்வாவும் ரசமும் எடுத்து சென்றதாக சுபான்ஷு சுக்லா பதில். प्रधानमंत्री जी, ट्रेनिंग की हमने पिछले पूरे 1 साल में. सारे सिस्टम्स के बारे में मुझे पता था, सारे प्रोसेस के बारे में मुझे पता था, एक्सपेरिमेंट्स के बारे में मुझे पता था. मैंने अपने पैरों को बांध रखा है, नहीं तो मैं ऊपर चला जाऊंगा. और माइक को भी जैसे चीजें हैं उसको छोड़ भी दूं तो भी ये ऐसे फ्लोट करता रहता है. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் ஒரு நாளைக்கு 16 முறை சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனத்தை பார்க்கிறேன். பிரதமருடன் கலந்துரையாடிய குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா தகவல். पानी पीना, पैदल चलना, सोना बहुत बड़ा चैलेंज है. आप छत पे सो सकते हैं, आप दीवारों पे सो सकते हैं, आप जमीन पे सो सकते हैं. तो पता सब कुछ होता है प्रधानमंत्री जी. ट्रेनिंग अच्छी है, लेकिन वातावरण चेंज होता है तो थोड़ा सा यूज टू होने में 1-2 दिन लगते हैं, बट फिर ठीक हो जाता है. भारत की ताकत साइंस और स्पिरिचुअलिटी दोनों है. அரசியல் சாசன முகவுரை மாற்றத்திற்கு உட்பட்டதல்ல என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பேச்சு. நாட்டில் அவசர நிலை அமலில் இருந்தபோது அரசியலமைப்பு மாற்றப்பட்டது நீதிக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று விமர்சனம். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி வந்த அரசமைப்பு சட்டப்பிரிவு 370 அம்பேத்கரின் கொள்கைக்கு எதிரானது. தலைமை நீதிபதி BR கவாய் கருத்து. கொல்கத்தா சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் MPயை தொடர்ந்து MLA மதன் மித்ரா சர்ச்சை கருத்து. நண்பர்களுடன் மாணவி அந்த இடத்திற்கு செல்லாமல் இருந்திருந்தால் குற்றம் நடந்திருக்காது என்று கூறியதால் அதிர்ச்சி. கொல்கத்தா மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த MP கல்யாண் பானர்ஜி MLA மதன் மித்ராவுக்கு கண்டனம். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை சகித்துக் கொள்ள முடியாது என்று திரிணாமுல் காங்கிரஸ் திட்டவட்டம். கொல்கத்தாவில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாஜக ஆர்ப்பாட்டம். போராட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றி சென்ற காவல்துறையினர். கொல்கத்தா பாலியல் வன்முறை சம்பவத்தை கண்டித்து போராட்டம். மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் மார்க்சிஸ்ட் கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி பேரணி. জুড়ে নারী নির্যাতন বাড়ছে কেন? অপরাধ মুখ্যমন্ত্রী জুলাই দেশ জুড়ে உத்தரகாண்டில் பெய்த பெருமழையால் மலையடிவாரத்தில் கட்டப்பட்டு வந்த ஹோட்டல் இருந்த இடம் தெரியாமல் கரைந்தது. நிலச்சரிவில் 9 தொழிலாளர்களை காணாததால் தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் தீவிரம். ஒடிசாவில் இடைவிடாமல் பெய்த கனமழை. பல்வேறு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்ததால் இரவு தூக்கம் தொலைத்த மக்கள். ஜம்மு
காஷ்மீரில் சர்வதேச எல்லையில் பாதுகாப்பு படை வீரர்கள் 24 மணி நேரமும் விழிப்பு. ஜூலை 3ஆம் தேதி அமர்நாத் யாத்திரை தொடங்குவதை முன்னிட்டு தீவிர கண்காணிப்பு. கர்நாடகாவில் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவன் கண்களில் மிளகாய் பொடி தூவி கழுத்தை நெரித்து கொன்ற மனைவி. 30 கிலோமீட்டர் தொலைவிற்கு உடலை எடுத்துச் சென்று மறைத்த கொடூரம். ஈரான் ஏவுகணைகளிடமிருந்து இஸ்ரேலை பாதுகாக்க 20% தாட் ஏவுகணைகளை பயன்படுத்திய அமெரிக்கா 12 நாட்களில் $1 பில்லியன் அளவுக்கு செலவிடப்பட்டுள்ளதாக தகவல். செர்பியாவில் ஊழல் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்பு. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல். கனடாவில் சாதாரண வேலைக்கு கூட நீண்ட வரிசையில் நூற்றுக்கணக்கானோர் காத்திருக்கும் வீடியோ. இந்திய பெண் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்த வீடியோ வைரல். मुझे लगता है ना कि कनाडा में तो बहुत जॉब्स हैं, कोई बहुत बड़े इंजीनियर बन रहे हो, बिल्कुल बहुत नॉर्मल सी जॉब है और उसके लिए लाइन में देखो कितने लोग खड़े हुए हैं. तो गाइज यही रियलिटी है कनाडा की. अगर तुम इस चीज़ के लिए प्रिपेयर्ड हो तो ही इंडिया से यहाँ पर आओ, अदरवाइज इंडिया ही बढ़िया है लगा हुआ है. और अभी मैं வெனிசுலாவில் கனமழை வெள்ளத்தின் காரணமாக வீடுகள் சாலைகள் பலத்த சேதம். நதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்த நிலையில் கையில் கிடைத்த பொருட்களுடன் வெளியேறிய மக்கள். பார்சிலோனா விமான நிலைய விரிவாக்க திட்டத்திற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டம். ரஷ்யாவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற யகுட் இன மக்களின் பாரம்பரிய புத்தாண்டு திருவிழா. வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து உற்சாகமாக நடனமாடி கொண்டாட்டம். இங்கிலாந்திற்கு எதிரான முதல் T20 போட்டியில் ஸ்மிருதி மந்தனா அசத்தல் சதம். இந்திய மகளிர் அணி 97 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. இங்கிலாந்திற்கு எதிரான T20 போட்டியில் சதமடித்து வரலாறு படைத்த ஸ்மிருதி மந்தனா அனைத்து விதமான சர்வதேச கிரிக்கெட்டிலும் சதமடித்த முதல் இந்திய வீராங்கனை என்று பெருமை. TNPL கிரிக்கெட்டில் சேலத்தை 68 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கோவை அணி அபாரம். மற்றொரு ஆட்டத்தில் மதுரை பேந்தர்ஸ் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடித்தது சேப்பாக் சூப்பர் கில்ஸ். 40 வயதில் உயிர் போகும் அளவிற்கு நடிகை ஷெஃபாலி ஜரிவாலாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டது எப்படி? சருமத்தை இளமையாக வைத்திருக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டதே முக்கிய காரணம் என்று தகவல். கார் பந்தய பயிற்சியில் கலக்கும் நடிகை நிவேதா பெத்துராஜ். பந்தய காரில் வட்டமடித்தும் சறுக்கியவாறும் பயிற்சி. ஸ்குவிட் கேம் தொடரின் கடைசி பாகம் வெளியானதால் கொண்டாட்டம். தென்கொரியாவில் ஸ்குவிட் கேம் கதாபாத்திரம் போல வேடமணிந்த ரசிகர்கள் பேரணி.